இன்றைக்கி சம்பவம் இருக்குது. சௌந்தர்யாவை விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணியிருக்காரு, அடிச்சிருக்காரு, டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வருது. எதில் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ரோஸ்ட் பண்ணியிருக்காராம். அதாவது இந்த படத்தை பாருங்கள், இதில் வந்து சௌந்தர்யா எல்லாத்தையும் உட்கார வச்சு சரட்டு மேனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணியிருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேராகவே வந்து சொன்னாங்க இல்லையா, அதை வந்து சொல்லும் போது சௌந்தர்யா வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்கல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அன்பு மகள் சாச்சனா வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயங்கள் வருது. அந்த விஷயத்தை வந்து இப்போ சௌந்தர்யாட்ட இவர் டேரெக்டாக கேட்கல. ஏன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு அருண் டாஸ்க் கொடுத்தா செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்புறம் செய்கிறேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு 3 பேர் ஏற்றி விட்டாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த வாரமே அன்பு மகள் சாச்சனா வந்து, அதான் இந்த விஷப்பாட்டில் சாச்சனா வந்து இந்த மாதிரி இவங்க வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து அவங்கள ரோஸ்ட் பண்ணாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சாசனா தான் ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அதெல்லாம் தவறு தானே, அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் அங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஜாக்லின் வந்து எந்திரிச்சு சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார சொன்னதே சாச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சௌந்தர்யா இடத்துல இருந்து கேட்டால் என்ன கேட்கணும் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்களா சார்? 50 கோடி தானே வாங்குறீங்க, இல்லை கம்மியாக வாங்குறீங்களா? 20 கோடியா 30 கோடி எவ்வளோ காசு வாங்குறீங்களா சார்? அது கொஞ்சமாவது வேலையை பாருங்கள் சார். உங்களுக்கு சேர்த்து சவுண்டு வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கு சார். அவங்கள நிற்க வச்சு அதே மாதிரி நீங்கள் தான் சார் கேள்வி கேட்கணும். நீங்கள் தான் சார் உரிச்சு தொங்கணும். டே விசாரணை வந்து இப்படி பண்ணுறடா, ஒரு பெண்ணை பற்றி பின்னாடி பேசுகிறடா, முன்னாடி அந்த பெண்ணு முன்னாடி பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் தான் சார் சொல்லணும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க சார். அந்த பொண்ணு சொல்லுங்கள் சார், உங்கள் சம்பளத்தை அந்த பொண்ணு சௌந்தர்யா கொடுத்துருங்க சார். என்ன சார் நீங்களும் ரோஸ்ட் பண்ண மாட்டீங்க? ரோஸ்ட் பண்ணாலும் இப்படியே வந்து உங்கள் பொண்ணு சொன்னோடனே அதை வந்து எப்படி ஏன் சௌந்தர்யா அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்தீங்களே, உங்களுக்கு கால் மேலே கால் போட்டு உட்கார தான் பிரச்சனை, அதை வந்து உங்கள் பொண்ணு தான் சொன்னா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லியிருக்குது. அதாவது விஜய் சேதுபதி எந்த வேலையும் பார்க்குறது இல்லைங்க. விஜய் சேதுபதி தான் நிற்க வச்சு ஒருத்தனே ரோஸ்ட் பண்ணி இருந்து தப்பு பண்ணியிருக்க அடித்து அப்படியே ஷோவை வந்து கொண்டு போகணுன்னு பார்த்தா அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. சவுண்டு தான் பண்ணுது. அதுக்கும் அந்த சௌந்தர்யாவும் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்துட்டு வந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.